கலவரமாக விடுதலை 2 ஆடியோ வெளியீட்டு விழா. கோபமாக பேச்சை நிறுத்திய வெற்றிமாறன். அடுத்தடுத்து நடந்த சம்பவங்கள். செய்தி புனல் நேயர்களுக்கு வணக்கம். இயக்குனர் வெற்றிமாறன் விடுதலை பட ஆடியோ வெளியீட்டு விழாவில் மேடையிலேயே கோபப்பட்ட வீடியோ தற்போது சமூக வலைதளங்களில் வைரலாகி கொண்டிருக்கிறது. வெற்றிமாறனின் ஆகச்சிறந்த படைப்புகளில் தற்போது விடுதலை படமும் இணைந்திருக்கிறது. சூரியை ஹீரோவாக மற்ற இயக்குனர்கள் பார்க்கும் அளவிற்கு மாற்றியது இயக்குனர் வெற்றிமாறன் தான். முதல் பாகம் முழுக்க சூரி ஆக்கிரமித்திருப்பார். தற்போது இரண்டாம் பாகம் முழுக்க விஜய் சேதுபதியை மையமாக கொண்டு எழுதப்பட்டிருப்பதாக தெரிகிறது. படத்தின் ட்ரெய்லர் வெளியான நிலையில் நேற்று ஆடியோ வெளியீட்டு விழா நடைபெற்றிருக்கிறது. படத்தின் இசையமைப்பாளராக இளையராஜா இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டார். முன்பு எப்போதும் இல்லாத அளவிற்கு ரொம்ப கூலாக இளையராஜா இந்த மேடையில் பேசினார். அதுவும் நடிகர் சூரியை தன்னுடைய கேலி கிண்டலால் சீண்டியது ரொம்பவும் சுவாரஸ்யமாக இருந்தது. ஆனால் விழாவுக்கு திருஷ்டி பொட்டாக அமைந்துவிட்டது இயக்குனர் வெற்றிமாறனின் கோபம். வெற்றிமாறன் மேடையில் தன்னுடைய படக்குழுவுக்கு நன்றி தெரிவித்துக் கொண்டிருந்தார். குறிப்பிட்டு யாருடைய பெயரையும் சொல்லாமல் பொத்தாம்பொதுவாக பேசிக் கொண்டிருந்தார். அப்போது இருவர் மேடை ஏறி அவரிடம் படக்குழுவினரின் பெயரை சொல்லும்படி கேட்டிருப்பார்கள் போல. அது வெற்றிமாறனை ரொம்பவும் அப்செட் ஆக்கியிருக்கிறது. ஏண்டா டீம் என்றாலே எல்லோருமே வந்துட்டீங்களே, அப்புறம் எதுக்குடா என்ன சொல்றீங்க அப்படின்னு கேட்கிறார். அதன் பின்னர் அவரால் பேச முடியாமல் மைக்கை வைத்துவிட்டு கிளம்பி விடுகிறார். இது இளையராஜாவுக்கே அதிர்ச்சியாக இருக்கிறது. வடிவேலு சொன்ன மாதிரி நம்மளை விட கோபக்காரனா இருப்பானோ என்று பார்க்கிறார். உடனே இளையராஜாவிடமும் நடிகர் விஜய் சேதுபதியிடமும் தன்னுடைய கோபம் எதற்கானது என விளக்கும்படியாக பேசிக் கொண்டிருக்கிறார். இந்த வீடியோவுக்கு பலரும் தங்களுடைய கருத்துக்களை தெரிவித்து வருகிறார்கள். ஒவ்வொரு படம் வெற்றியின் போதும் உங்களுடைய பெயர் அதுவாகவே புகழ் பெற்றுவிடும். ஆனால் உங்கள் குழுவில் இருப்பவர்களின் பெயரை மேடையில் சொல்வது அவர்களுடைய அடுத்த பாதைக்கு வழிவகுக்கும் எனவும் தெரிவித்திருக்கிறார்கள். இதுபோன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள செய்தி புனலுடன் இணைந்திருங்கள்.